ட்ரம்ப் வரணும் அப்படின்னு நான் சொன்னது நிஜம்தான். ஆனால் அவர் வந்தால் இந்தியாவுக்கு நல்லது நாம் என்றைக்குமே சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு பிரச்சனைகளும் வரலாம். ஆனாலும் அது அமெரிக்காவுக்கு நல்லது, இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் உலகத்துக்கு நல்லது. இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அண்டு இதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ட்ரம்ப் வந்த உடனே அப்படியே இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ்லாம் எங்கேயோ போயிடும் அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. இப்படி நெகட்டிவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஆல்வேஸ் ட்ரம்ப் இஸ் பெட்டர், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் நான் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். யூசி ஃபைனலுக்கு போகிறோம். போகும்போது அந்த டீம் வந்தால் நல்லாயிருக்கும், ஜெயிக்கலாம், இந்த டீம் வரக்கூடாது இப்படின்னு சொன்னா, நீ எல்லாம் ஒரு டீமா, நீ எல்லாம் ஒரு கேப்டனா? கேட்பமா மாட்டோமா? எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த டீம் வந்தாலும் அடித்து நவுத்தி மேலே வரணும், அதான்டா டீம். அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லை எனக்கு சாதகமான ஆள் அங்கே வந்தாதான் அப்படின்லாம் இருந்தால் அது வேலைக்கு ஆகாதுங்க. எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும். இப்போ சினிமாவில் ஹீரோ அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட தடைகள் வரும். வில்லன் கொச்சல் குத்துனே இருப்பான், கிளைமேக்ஸ் வரைக்கும் கொச்சல் குத்துனே இருப்பான், அதுக்கப்புறம் அடிச்சு நவுத்திட்டு வராரு. அந்த மாதிரி வில்லன் எந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்கானோ அப்போ தான் ஹீரோவோட கேரக்டரும் பில்டப் ஆகும் இல்லையா? இப்போ புதுசாக சில பேர் வராங்க. அந்த மாதிரி யாரோ ஒருத்தரை இவரும் ஒரு கலைஞர், அவர் ஒரு என்ஜினியர் அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களெல்லாம் வில்லனாக போட்டிங்கன்னா அப்புறம் அந்த படம் என்ன ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி தான். ஸோ ட்ரம்ப் இருந்தால் என்ன அப்போ? அவர் என்ன இந்தியாவுக்கு மட்டுமா வரி போட்டுக்கிறாரு? உலக மேப் எடுத்துக்கின்னு அந்த ஒரு கருப்பு வெள்ளை பெயிண்டை வச்சுன்னு எல்லாத்துக்கும் வரி போட்டுனுக்கிறாரு. அப்புறம் என்ன, எல்லாருக்கும் அடுத்து நமக்கும் ஆகிட்டு போகுது, எல்லாரும் திருப்பி அடிக்கிற மாதிரி நம்ம அடிச்சுட்டு போவோம்.